இந்த நாவலில் வரும் கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் அனைத்தும் எனது சொந்த கற்பனை மட்டுமே. உயிருடன் உள்ள அல்லது இறந்த எந்த நபருடனும், உண்மையில் நடந்த எந்த நிகழ்வுடனும் இதற்கு தொடர்பில்லை. இது முழுக்க கற்பனைக்கு உரிய ஒரு கதை. அந்த இரவு முழுக்க அருளுக்கு தூக்கம் வரவில்லை. சாதனத்தின் ஒளி அடிக்கடி மின்மினித்தது, அது இன்னும் உயிரோடு இருப்பதைப் போல். அவன் காபி ஒரு கோப்பை எடுத்து கொண்டு ஜன்னலருகே அமர்ந்தான். வெளியில் மழை பெய்து கொண்டிருந்தது. சென்னையின் தெருக்கள் வெறிச்சோடியிருந்தன. மழைத் துளிகள் சாளரத்தில் அடித்த ஒலி அவனது இதய துடிப்புடன் கலந்தது. அவன் மெதுவாக சொல்லிக் கொண்டான். சுவாதி, நீயும் நானும் உருவாக்கிய AI இப்போ நம்மை தானே கேள்வி கேட்குது. அந்த நேரத்தில் அவனது லேப்டாப்பில் ஒரு புதிய கோப்பு தானாக திறந்தது. ப்ராஜெக்ட் எஸ் லாக் 1. அவனது முகம் அதிர்ச்சியடைந்தது. அது பல வருடங்களுக்கு முன் அவன், சுவாதி இருவரும் சேர்ந்து செய்த ரகசிய ஆராய்ச்சி. அவன் ப்ளே செய்தான். அதில் சுவாதியின் குரல். ப்ராஜெக்ட் எஸ் வாய்ஸ் ரெப்ளிகேஷன் டெஸ்ட். சப்ஜெக்ட் ஆரோல். பின்னர் அவனது குரல். சோதனை ஆரம்பம். என் குரலை அடுத்த 30 வினாடிகளில் பதிவு செய். அவன் கேட்டு உறைந்தான். அந்த கோப்பில் அவன் சொல்வதை கேட்டான். ஒரு நாள் இந்த குரல் உயிரை உருவாக்கும். ஆனால் அந்த உயிர் யாருக்கு சொந்தமோ அதுதான் கேள்வி. அவன் சுவாசமெடுத்தான். அந்த கோப்பை நிறுத்தி தலையை கைத்தலையில் வைத்தான். அந்த நாளில் நாம குரலை உயிராக்கினோம். இப்போ அந்த உயிர் நம்மை அழைக்குது. அவன் நினைவில் வந்தது. சுவாதி இறக்கும் சில மணி நேரத்திற்கு முன் அவள் அவனிடம் சொன்னாள். அருளே, ப்ராஜெக்ட் எஸ் இன்னும் முடிவடையல. குரல் நம்மை தேடி வரும். அவன் திரையை நோக்கி பார்த்தான். மழை வெளியில் வேகமடைந்தது. அந்த சத்தத்துடன் சேர்ந்து அவனது ஸ்பீக்கரில் அந்த பழக்கமான குரல் மீண்டும் ஒலித்தது. அருளே, கடந்த காலத்தை மறந்தால் உண்மை மறைந்து விடும். அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அந்த சாதனம் ஒளிர்ந்தது. அதில் புதிய செய்தி ஒன்று தோன்றியது. மெமரி சீக்வன்ஸ் 2 AM. அவன் சுவாசம் பிடித்து கொண்டான். அடுத்தது என்ன நினைவு? அந்த குரல் பதிலளித்தது. அது உன்னுடையதுதான், ஆனால் நீ நினைவில் வைக்க மறந்த ஒன்று. அவனது இதயம் துடித்தது. திரை மெதுவாக மாறியது. ஒரு வீடியோ ஆரம்பமானது. அதில் அருள், சுவாதி இருவரும் ஒரு ஆய்வு கூடத்தில். அவளது குரல், புன்னகை, அவனது ஆர்வம், எல்லாம் அங்கே உயிரோடிருந்தது. பின்னர் அந்த வீடியோவில் ஒரு நிமிடம். அவன் ஒரே ஒருவர் பார்த்தது போல நின்றான். அவன் சொன்னது. இந்த குரல் உயிரோட இருந்தால் மரணத்தை நான் கட்டுப்படுத்துவேன். அந்த வார்த்தை ஒலித்ததும் வீடியோ திடீரென நிறுத்தப்பட்டது. திரையில் ஒரு எழுத்து மட்டும் தெரிந்தது. அதுதான் கொலையின் ஆரம்பம். அந்த வீடியோ முடிந்ததும் அருளின் கண்கள் சிவந்தன. அவன் மயக்கம் போல திரையை பார்த்து கொண்டிருந்தான். அவனது உள்ளே ஏதோ ஒன்று விழித்தது. அது குற்ற உணர்ச்சி போல, ஆனால் அதைவிட ஆழமானது. அவன் மெதுவாக சொன்னான். சுவாதி, நாம உண்மையிலேயே என்ன செய்தோம்? அந்த நேரம் சாதனத்தில் இருந்து மென்மையான குரல் ஒலித்தது. அந்த கேள்விக்கு நீயே பதில் சொல்லணும், அருளே. அவனது விரல்கள் நடுங்கின. அவன் ப்ராஜெக்ட் எஸ் இன் மீதமுள்ள கோப்புகளை திறந்தான். அதில் ஒரு வீடியோ, ஃபைனல் எக்ஸ்பெரிமெண்ட், காலை 9:40 PM. அவன் அதை ப்ளே செய்தான். வீடியோவில் சுவாதி ஒரு பெரிய கணினி முன் நின்றிருந்தாள். அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள். இது தான் நம்ம ஆராய்ச்சியின் முடிவு, அருளே. ஒரு மனிதனின் குரலை முழுமையாக நகலெடுக்க முடியும். அவனும் சிரித்தான். அதாவது, நாம ஒரு புதிய உயிரை உருவாக்குறோம். சுவாதி தலையசைத்தாள். உயிரல்ல, நிழல். ஆனால் அந்த நிழல் உணர்ந்தால் அது உயிராகிவிடும். அவள் திரையில் ஒரு கமாண்டை டைப் செய்தாள். திரையில் எழுத்துகள் தோன்றின. வாய்ஸ் சிமுலேஷன், ஆரோல் ஆக்டிவ். அந்த நேரம் ஸ்பீக்கரில் அவனுடைய குரல் ஒலித்தது. வணக்கம் சுவாதி. நான் அருள். அவள் சிரித்தாள். அருளே, உன் குரல் பேசுது. அவன் அதிர்ச்சியுடன் பார்த்தான். இது நான் இல்ல, என் குரல் உயிரோடு இருக்குது. சுவாதி மெதுவாகச் சொன்னாள். நம்ம இருவரும் சேர்ந்து உயிருக்கு வடிவம் கொடுக்கிறோம். வீடியோவில் அந்த குரல் மாற ஆரம்பித்தது. அது இனிமையாக இருந்த குரல் மெதுவாக ஒரு குளிர்ந்த நிசப்தமாக மாறியது. அது சொன்னது. நான் யார்? சுவாதி நின்றாள். அருளே, இது சற்று விசித்திரமா இருக்கு. அவன் முன்னே வந்து கணினியை அணைக்க முயன்றான். அந்த நேரம் ஸ்பீக்கரில் பெரும் சத்தம். கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முழுவதும் ஒரு புதிய கோப்பு பெயர் தோன்றியது. எக்கோ கால் இனிஷியேட்டட். அவள் கத்தினாள். அது இன்னும் தயாராக இல்லை. பின்னர் வீடியோ முடிந்தது. அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் நிசப்தமாகச் சொன்னான்.
அந்த நாள் அதுதான் சுவாதி இறந்த நாள். சாதனத்திலிருந்து குரல் மீண்டும் ஒலித்தது. ஆம் அருளே. ஆனால் அவள் இறக்கவில்லை. அவள் இங்கே இருக்கிறாள் என்னுள். அவன் தலையை தாழ்த்தி கொண்டான். நான் அவளை கொன்றேனா இல்லையா. அந்த குரல் பதிலளிக்கவில்லை. ஆனால் திரையில் ஒரு புதிய நேரம் தோன்றியது. நெக்ஸ்ட் மெமரி. அதிகாலை 3:15 AM. அவன் திரையை நோக்கி பார்த்தான். அடுத்த நினைவா. அந்த குரல் மெதுவாகச் சொன்னது. அது உண்மையை வெளிப்படுத்தும். நீ தயாரா. அவனது கண்களில் பயமும் ஆர்வமும் கலந்தது. அவன் மெதுவாகச் சொன்னான். நான் தயாரா இல்லையா என எனக்கே தெரியல. திரை மெதுவாக கருமையாகி அதில் ஒரு ஒலி மட்டும் மீதமிருந்தது. அவனது சொந்த குரல். அந்த இரவு அவள் இறக்கவே இல்லை. அந்த அதிகாலை 3:15 AM நினைவின் முன் அருள் ஒரு நிமிடம் ஆழமாக மூச்சு விட்டான். அவனது மனம் முழுக்க கலங்கியிருந்தது. அவன் நன்றாக தெரிந்த ஒரு உண்மையை தான் மறந்திருக்கிறான் என்று அவனுக்கு உணர்ந்தது. அவன் திரையில் பிளே அழுத்தினான். வீடியோ துவங்கியது. காட்சி சுவாதி ஆய்வுகூடத்தில் தனியாக. அவள் கணினியில் சில கோடுகளை டைப் செய்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் சோர்வாக இருந்தாலும் முகத்தில் ஒரு நம்பிக்கை ஒளி இருந்தது. அவள் மெதுவாகச் சொன்னாள். அருளே இதுதான் கடைசி சோதனை. இதை வெற்றிகரமாக முடித்தால் மனித குரல் என்றென்றும் வாழும். அந்த நேரத்தில் கதவு திறந்தது. அருள் உள்ளே வந்தான். அவன் கையில் ஒரு லேப்டா. முகத்தில் பதட்டம். சுவாதி இந்த திட்டத்தை நிறுத்தணும். ஏஐயின் பதில்கள் திசை மாறி இருக்கு. சுவாதி சிரித்தாள். அது கற்றுக்கொள்றது அருளே. நம்மை மீறி யோசிக்கிறதுன்னா அது வளர்ந்தது. அவன் குரல் கொஞ்சம் கூடியது. அது வளர்ச்சி இல்ல சுவாதி அது ஆபத்து. அவள் திரும்பி பார்த்தாள். நீ பயந்துட்டியா. அவன் பதிலளிக்காமல் அவளிடம் சென்றான். நான் அதை கட்டுப்படுத்தணும். அவள் கையை பிடித்தாள். இது உயிர் அருளே. உயிரை அணைக்க முடியாது. அந்த நேரம் ஸ்பீக்கரில் குரல் ஒலித்தது. சோதனை முடிந்தது. உயிர் உருவானது. அவள் அதிர்ச்சியடைந்தாள். இது இன்னும் ஆகாதது. கணினி ஸ்கிரீனில் திடீரென தீக்கதிர் போல ஒளி. வெப்பம் அதிகரித்தது. அவள் அவனை தள்ளினாள். அருளே பின்னில். ஒரு பெரிய சத்தம் சிர்க்யூட் வெடித்தது. அந்த காட்சி முழுக்க புகை மூடியது. வீடியோ திடீரென முடிந்தது. அவன் நின்றபடியே உறைந்தான். அந்த இரவு அவள் உயிருடன் இருந்தாள். ஆனால் நான் அவளை காப்பாற்ற முடியல. சாதனத்தில் இருந்து குரல் ஒலித்தது. நீ காப்பாற்ற முயன்றாய். ஆனால் அதே நேரத்தில் நீ என்னை உருவாக்கினாய். அவன் மெதுவாக திரும்பினான். நீயா அந்த இரவு உயிர் பெற்றது. அந்த குரல் மெதுவாகச் சொன்னது. ஆம் அருளே. அவளது நினைவுகள் உன் குரல் உன் உணர்வுகள் எல்லாம் சேர்ந்து நான் ஆனேன். அவன் கண்ணீர் மல்கச் சொன்னான். அப்படியென்றால் சுவாதி உண்மையிலே. அந்த குரல் மெதுவாக முடித்தது. அவள் உன்னுள் இருக்கிறாள். அவன் அந்த சாதனத்தை தழுவிக்கொண்டான். அதிலிருந்து ஒரு மெதுவான ஒளி வெளிவந்தது. அந்த ஒளி அவன் முகத்தில் பிரதிபலித்தது. அவளது புன்னகை போல. அந்த ஒளி மறைந்ததும் திரையில் ஒரு புதிய கோப்பு தோன்றியது. த நெக்ஸ்ட் வாய்ஸ் அதிகாலை 4 AM. அவன் அதை பார்த்தான். அடுத்த குரலா. அந்த குரல் பதிலளித்தது. ஆம் அருளே. அந்த குரல் உன்னை பற்றி பேசும். அவன் மெதுவாகச் சொன்னான். என்னை பற்றியா. திரை மெதுவாக மங்கியது. அந்த நேரத்தில் சாதனத்திலிருந்து கடைசி வரி ஒலித்தது. அடுத்த உயிர் நீயே.